Hi guys, welcome to our fact zone. ஆதிசக்தியோட 10 அவதாரங்களான அன்னை பராசக்தியோட வரலாறு என்ன? மும்மூர்த்திகளுக்கே சக்தி அளிக்கும் மூல பராசக்தி யார்? சிவபெருமானை அந்த சாபத்திலிருந்து விடுவித்த ரகசியம் என்ன? இதெல்லாம் பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு தொடர்ச்சியாக பார்ட் 2 வீடியோவாக தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். This video is sponsored by SBO Digital Marketing. SBO provides work from home opportunity. This is mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description, check it now. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சிவனுக்கே விமோச்சனம் தந்த அங்காள பரமேஸ்வரி படைப்பு கடவுளான பிரம்மாவிற்கு ஆணவம் தலைக்கேறியதால சிவபெருமான் அவரது 5வது தலையை தன் திரிசூலத்தால் வெட்டினார். வெட்டப்பட்ட அந்த தலை சிவபெருமானின் கையிலேயே ஒட்டி கொண்டு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. இந்த கபாலமே சிவனின் உணவை உறிஞ்சுவதால சிவன் வீதியெங்கும் பிச்சை எடுத்து திரிய வேண்டிய நிலையானது ஏற்பட்டது. இந்த சாபத்தை போக்க அன்னை பார்வதி எடுத்த அவதாரம் தாங்க அங்காள பரமேஸ்வரி. மேல்மலையனூரில் சிவபெருமானை அமர செய்த அன்னை நவதானியங்களால் 3 உணவு உருண்டைகளை செய்தார். முதல் 2ஐயும் கபாலம் உண்டது. ஆனால் 3வது உருண்டையை கீழே போட்டார். உணவின் மோகத்தால் ஆணவம் கொண்ட பிரம்ம கபாலம் சிவனின் கையிலிருந்து கீழே விழுந்த அடுத்த நொடியே பார்வதி தேவி கோர ரூபம் எடுத்து அந்த கபாலத்தை தன்னுடைய வலது காலால் நசுக்கி அழித்தாங்க. இதன் மூலமே சிவபெருமானோட சாபத்தையும் தோஷத்தையும் நீக்கி அவர் மீண்டும் கைலாயம் செல்ல வழிவகுத்தார். 3 மார்பகங்களுடன் பிறந்த மதுரை மீனாட்சி, அதாவது பார்வதி தேவியின் இன்னொரு புகழ்பெற்ற அவதாரம் தாங்க இந்த மதுரை மீனாட்சி. முந்தைய ஜென்மத்தில் பார்வதியோட பக்தையாக இருந்த வித்யாவதி தனக்கு தாயாக பிறக்க வேண்டும் அப்படின்ட்டு வரம் கேட்டதால் பாண்டிய மன்னன் நடத்திய யாகத்தில் அன்னை பார்வதி 3 மார்பகங்களுடன் மகளாக தோன்றினார். இவள் தக்க வரனை காணும்போது 3வது மார்பகம் மறையும் என்றும் அசரீரி ஒழித்தது. மீன் போன்ற கண்களை கொண்டதால் இவங்களுக்கு மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்றாள். உலகையே வென்ற மீனாட்சி இறுதியாக கைலாயம் சென்று சிவபெருமானை சந்திக்கும் போது அவருடைய கண்களை நேராக பார்த்த அடுத்த நொடியே மீனாட்சியோட 3வது மார்பகம் மறைந்தது. அன்னை பார்வதி மதுரை மீனாட்சியாக வந்து சிவபெருமானையே மணந்தும் கொண்டார். உலகை ஆண்ட பச்சையம்மன் மற்றும் அர்த்தநாரீஸ்வரர் இறுதியாக சிவனுடன் அன்னை ஒன்றிணைந்த வடிவத்தை தாங்க பார்க்க போகிறோம். பிருங்கி முனீஸ்வரரால் அவமதிக்கப்பட்ட அன்னை பார்வதி சிவனிடம் தன் உடலில் பாதியை கேட்டதால பூலோகத்தில் பச்சை பசேனு அப்படின்ட்டு இருக்கிற வாழைத்தோப்பில் கடும் தவம் மேற்கொண்டார். அந்த தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் திருவண்ணாமலையில் தன் உடலின் இடது பாதியை பார்வதிக்கு வழங்கினாங்க. அர்த்தநாரீஸ்வரராக மாறினார். மேலும் அவர் தவம் செய்தபோது முகத்தில் வியர்வை சிவக்க பின்னர் நதியால் அந்த முகம் பச்சை நிறம் கொண்டது. அவர் பச்சையம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கவும் இதுவே காரணம். அன்னை பார்வதி ஒரு பக்கம் காளியாக அழிப்பவள், மறுபக்கம் மகாலட்சுமியாக அருள்பவள், மீண்டும் சிவனின் பாதியாக சமத்துவத்தை நிலைநாட்டுபவள். ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தெய்வீகமான கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோலாம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.